அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராக அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். இந்நேரத்தில் நான் உங்களுடன் ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். விமானம் ஒன்று வேகமாக பறந்து கொண்டிருந்தது. அதில் நாம் அனைவரும் பார்த்த அல்லது கேள்விப்பட்ட ரட்டன் டாடா அவர்கள் அதில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் அமர்ந்திருந்தவர் புகழ்பெற்ற நடிகர் அமிதாப் பச்சன். அவர் நடிக்க வந்த துவக்க நாட்கள். அப்பொழுது முன்னால் இருந்தவர்கள் பின்னால் திரும்பி பார்த்து, அங்க பாருங்க, அங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அமிதாப் பச்சனுக்கு ரொம்ப பெருமை. நான் கொஞ்ச நாள தான் ஆக்ட் பண்றேன், அப்போ கூட என்னை பலரும் இனம் கண்டு கொண்டார்கள், என்னை எல்லாரும் பார்த்து சொல்றாங்க, மற்றவங்கிட்ட சொல்றாங்க என்று ரொம்ப பெருமையாக அமர்ந்து கொண்டிருந்தார். பக்கத்தில் இருந்த ரட்டன் டாட்டாவிடம் அவர் ஏதோ பேசினார். அவரும் இவருடன் பேசினார். சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இறங்கும் நேரம் வரும் பொழுது அங்கிருந்தவர்களில் பலர் ஓடி வந்து ரட்டன் டாட்டாவை சூழ்ந்து கொண்டார்கள். உங்களோட ஒரு படம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார்கள். அமிதாப் பச்சன் யாருமே கண்டுக்கல. அப்பொழுதுதான் அவருக்கு தெரியும், அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தது ரட்டன் டாட்டாவுக்குத்தான், தனக்கு இல்லை என்பதை அவர் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டார். இன்றைய நற்செய்தியில் இயேசு ஒரு கேள்வி கேட்கின்றார். இயேசு, வழியில் எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தீர்கள்? அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. சீடர்கள் சொல்வதற்கு தயங்கினார்கள். ஏனென்றால் நமக்குள்ள யார் பெரியவன் என்று அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். எனவே அவர்களால் உடனே சொல்ல இயலவில்லை. பிறகு இயேசு சொல்கின்றார், முதலில் இருக்க வேண்டும் என்றால் கடைசியில் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு பணியாளராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஆனால் சீடர்கள் எனக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதை பற்றி, யார் பெரியவன் என்பதை பற்றி அவர்கள் பேசிக்கொண்டு வந்தார்கள். நாம் அனைவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மேற்கோள் என்னவென்றால், the greatest power is the power to give up power. மிக சிறந்த ஆற்றல் என்பது நமது ஆற்றலை இழக்க முன்வரும் ஆற்றல் தான். நம்மிடையேவும் இதே பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த காலத்தில் சீடர்களிடம் இருந்தது, இன்றைக்கும் இருக்கின்றது, நம்மிடையும் இருக்கின்றது. பவர், பொசிஷன், பிரஸ்டீஜ், பணம், பதவி, பேராசை என்று நாம் அதற்காக தேடிக்கொண்டிருக்கின்றோம். செய்தித்தாள்களில் நாம் வாசிக்கின்றோம், தொலைக்காட்சியில் நாம் பார்க்கின்றோம். எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா, யார் பெரியவன், நான் பெரியவனா அவர் பெரியவரா என்று நமக்குள்ளே ஒரு விவாதம். நான் தான் பெரியவன் என்று நமக்குள்ளே நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அது உண்மையா அல்லது தவறா என்று நமக்கு தெரியவில்லை. நாம் அனைவரும் புனித அந்தோணியாரின் பக்தர்கள் தான். நமது புனிதர் தாழ்ச்சியின் சிகரமாக விளங்கினார், எளிமையின் சிகரமாக இருந்தார், எளிமைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தார்.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கு வருகின்றவர்கள் இருக்கின்றார்கள். நான் இந்த பள்ளியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு முதல்வராக பணியாற்றினேன். காலையில் 4:30 மணிக்கெல்லாம் வந்து கேட்டை உலுக்குவாங்க, சார் தொடங்க தொடங்க. இரவு நேரத்தில் 11:30 மணிக்கு அப்புறம் நாங்கள் இங்க இருக்கின்றவர்களை வெளியேற்ற வேண்டும். அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வருவார்கள். முக்கியமாக முதல் செவ்வாய்க்கிழமை அவர்கள்லாம் வருகின்றார்கள், ஜெபிக்கின்றார்கள். ஒன்று சொல்றேன், தப்பா நினச்சிக்கலனா, நம்ம ஜனங்க இருக்காங்களே, எதனா கிடைச்சாதான் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. இப்ப இத்தனை பேர் வராங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ கிடைக்குது. அந்தோனியார் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் செயின்ட். நானும் அனுபவப்பட்டவன் தான். எதனா ஒன்று காணப்பட்ட தேடிக்கிட்டே இருப்பேன். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாலே இருக்கும். ஒரு முறை இல்லை, பல முறை என்னுடைய அனுபவம். இன்னைக்கு வரும்போது கூட அந்தோனியார்ட்ட ஜெபிச்சுட்டு தான் வந்தேன். அந்தோனியார் மீது பக்தி வைத்தவர்கள் வீண் போனதே கிடையாது. அந்தோனியார் வாழ்ந்த காலத்தில் பல புதுமைகளை அவர் செய்திருக்கின்றார். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த புதுமை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அவர் அதிகமாக அவர் புதுமை செய்கின்றார் என்று அவருடைய அதிபர் வந்து ரூல் போட்டிருந்தார். இந்த மாதிரி நீ ரொம்ப புதுமை செய்யற, ஒரு நாளைக்கு இத்தனை புதுமை தான் அப்படின்னு ரூல் போட்டிருந்தார். அவர் வேலையெல்லாம் முடிச்சு சாயந்தரமா போகும்போது மேலே இந்த ஒரு பிள்ளை கீழே விழுது. அந்தோனியாரே கத்துறாங்க ஜனங்க, காத்திரு காத்திரு, வெயிட் 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 அப்படின்ட்டு ஓடி போய் அதிபர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா புதுமையை செஞ்சுக்கலாமா அப்படின்னு வந்து அப்புறம் அந்த குழந்தையை கீழே இறக்கினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த அளவுக்கு அதிபர் சுப்பீரியருக்கு மதிப்பு கொடுத்து தாழ்ச்சியாக செயலாற்றியவர். எளிமையாக இருந்தார். அது அந்த பிள்ளை அங்கே நிற்க வச்சுட்டு போயிட்டாரு. எளிமையாக இருந்தார். சிம்பிள் செயின்ட். அவர் செயின்ட் இஸ் a சிம்பிள் செயின்ட். எளிமையான புனிதர். அந்த தாழ்ச்சி நமக்கு இருக்குதா? அதான் நாம் நம்மையே கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். முதல் வாசகத்தில் நாம் கேட்டது என்ன? ஆண்டவருக்கு அஞ்சி நடக்க வேண்டும். The fear of the Lord is the beginning of wisdom. கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர் தான் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். நாம் பெரியவன் சொல்லக்கூடாது. கடவுளே அஞ்சி நடந்தார், இயேசுவே அஞ்சி நடந்தார், தந்தை கடவுளுக்கு. எனவே நாம் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளக்கூடாது. You should not give importance to yourself. You don't give too much importance to yourself because no one else gives that much importance to you. எனவே நாம் தாழ்ச்சியாக இருப்போம், தரணியை ஆள்வோம்.